உள்ள முழு உலக மக்களுக்கும் பொதுவாக குறிப்பாக இலங்கை மக்களுக்கு இன்றைய நாள் ஈதுடைய நாளை விட ஒன்றும் குறைந்த நாள் அல்ல என்று நான் கருதுகிறேன். ஏன் இவ்வளவு பெரும் ஒரு எண்ணிக்கையில உலமாக்கள் ஒரு காரியத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கின்ற ஒரு நாள். உலமாக்களுடைய ஒன்று கூடுதல், ஒன்று சேர்தல், ஒரு விடயத்தில் இத்திஃபாக் ஆகுவது அந்த காரியத்தினுடைய ஹக்கினுடைய தலீல். உலமாக்கள் எந்த காரியத்தில் ஒன்றுபடுகிறார்களோ, எந்த காரியத்தை கையிலே எடுக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அதனை பிழைக்க விடமாட்டான். ஏன் நபிமார்களுடைய வாரிசுகளான உலமாக்கள் எந்த காரியத்தை கையில் எடுக்கிறார்களோ அதனை அல்லாஹ் தஆலா சரிபடுத்தி விடுவான். உலமாக்களை விட்டு எந்த காரியம் தூரமாகி விடுதோ, உலமாக்களுடைய உறவு தொடர்பை விட்டு தூரமாகிறதோ அது பாதுகாப்பற்றதாக ஆகிவிடும். எப்போது ஒரு காரியம் ஒரு வேலை உலமாக்களுடைய கருத்திலே வருமோ அது பாதுகாப்புடையதாக ஆகிவிடும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்களுடைய பொறுப்பு என்பது பொதுமக்களுடைய பொறுப்பை விட பல மடங்கு உயர்ந்தது. பொதுமக்களை பொறுத்தவரையில் நீதிப்படி நடப்பதுதான் அவர்களுடைய கடமை. ஆனால் உலமாக்களை பொறுத்தவரையில் பொதுமக்களை நீதிப்படி வழி நடாத்துவது, நீதி பக்கம் அவர்களை அழைத்து செல்கின்ற பாரிய பொறுப்பை உலமாக்கள் சுமந்திருக்கிறார். எல்லா நிலைமைகளிலும் மாறுபட்ட பல நிலைமைகளில் பொதுமக்களோடு இணைந்து அவர்களை வழி நடாத்த வேண்டிய கடமைப்பாடு உலமாக்களுக்கு இருக்கிறது. உலமாக்களுடைய பொறுப்பெண் அவர்கள் நபிமார்களுடைய இருந்தை வராசத்தை பெற்றவர்கள். எல்லா வகையான வராசத்துக்கும் எல்லா வகையான நபிமார்கள் விட்டு சென்ற சொத்துக்கும் வாரிசுதார்கள். அவர்கள் வெறும் எழுமுக்கு மட்டுமல்ல, எழும்போடு மட்டுமல்ல, அவர்களுடைய எழுந்து அதோடு மட்டுமுள்ளதல்ல, அவர்கள் நபிமார்களுடைய உழைப்புக்கு, நபிமார்களுடைய தியாகத்திற்கு, நபிமார்களுடைய கவலைக்கு எல்லா விடயங்களுடைய வாரிசுகளாக உலமாக்கள் இருக்கிறார். उलमा हज़रात की सबसे बड़ी जिम्मेदारी इस वक्त बएतबार आलम के और खास तौर से काम करना है। हर मौके पर काम को सीरत के ऊपर लेकर आना। मौलाना अबुल हसन अली नदवी रहमतुल्लाह अलैह इस बात को बड़े नियत के साथ फरमाया करते थे, दुनिया में जितनी भी अक़वाम है इन कौमों की तरक्की आगे बढ़ने करेंगे। आप देखिए सारी दुनिया में जो आदमी तरक्की महसूस करता है अपनी, वो आगे बढ़ने में महसूस करता है। इसके एतबार से दुनिया में दूसरी शौकों के एतबार से, इंजीनियरिंग के एतबार से, साइंस के एतबार से, हर चीज में दुनिया आगे बढ़ती चली जा रही है। ये अक़वाम की तरक्की का नतीजा फरमाया करते थे। सारी दुनिया में वाहिद कौम मुसलमान कौम एक ऐसी कौम है जिसकी सारी तरक्की अल्लाह ने पीछे हटने के अंदर, आगे बढ़ने में नहीं, अखलाक के एतबार से, मामलात के एतबार से, माशरे के एतबार से, रहन सहन के एतबार से, इबादत के एतबार से, इल्म के लेने देने के तरीके के एतबार से, इल्म के पहुंचाने के एतबार से, इल्म पर अमल करने के एतबार से, जिंदगी के शौबे हैं, इन सारे शौबों में जो असल तरक्की है वो सिर्फ और सिर्फ पीछे हटने के अंदर। जिस दिन ये पीछे हटते हटते हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को पहुंच गए, जिस दिन ये पीछे हटते हटते हज़रात के सहाबा के ज़माने को पहुंच गए, उस दिन ये अपने असल पर पहुंच गए। खैरुल कुरूनि क़रनी सुम्मा अल्लज़ीना यलूनहुम सुम्मा अल्लज़ीना यलूनहुम। ये बेहतरीन ज़माना है, सुंदर जगह है, असल कामयाबी उस तरफ जाने
அடிப்படையில் இந்த உழைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவோடு சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடு இதனை நெருக்கமாக்குவதுதான் இந்த காலத்தினுடைய உலமாக்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. மனிதனுடைய உழைப்பு காரியங்கள் இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு நெருக்கமாகுமோ அந்த அளவுக்கு அது சத்தியத்தை நோக்கி பயணிக்கிறது. அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தினுடைய எல்லா சமூகமும் அவர்கள் முன்னோக்கி செல்வதை முன்னேற்றம் என்று கருதுவார்கள். இன்னும் முன்னுக்கு போவதை அவர்கள் முன்னேற்றமாக உலகம் பார்க்கிறது. அவர்களுடைய வைத்திய துறையிலா, அவர்களுடைய கட்டிடத் துறையிலா, ஆட்சியுடைய விடயங்களிலா, அல்லது அவர்களுடைய விளையாட்டுத் துறை, வாழ்க்கையினுடைய இன்பங்கள் சுபிச்சங்களுடைய அடிப்படையில் அவர்கள் எவ்வளவு இன்னும் முன்னுக்கு போவார்களோ அதனை முன்னேற்றமாக உலகத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனால் வாஹிது கௌம், உலகத்திலே உள்ள ஒரே ஒரு சமூகம் அதனுடைய முன்னேற்றம் பின்னோக்கி செல்வதிலே இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய சமூகத்தினுடைய முன்னேற்றம் அதிலே தான் இருக்கிறது. நாம் எந்த அளவு எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சஹாபாக்களை நோக்கி எங்களுடைய அத்துணை விடயங்களிலும், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே, எங்களுடைய இல்முடைய விடயத்தில், இல்மை கற்பதிலே, கற்பிப்பதிலே, அதை தமீம் பண்ணுவதிலே, நடைமுறைப்படுத்துவதிலே, எல்லா ஷோபாக்களிலும் தீனுடைய எத்தனை துறைகள், எத்தனை கலைகள், எத்தனை விதங்கள் இருக்கிற அத்தனையிலும் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நெருக்கமாக பின்னே செல்வோமோ அதுதான் எங்களுடைய முன்னேற்றம். எப்போது இந்த சமூகம் அந்த காலத்தை அடைகிறதோ, அந்த காலத்தை நெருங்குகிறதோ அதுதான் எங்களுடைய மன்சில் மக்சூத், நாங்கள் அடைய வேண்டிய இடத்தை, இலக்கை நாங்கள் அடைந்தவர்களாகவோ கைருல் குரூனி கர்முடைய அந்த கல்வியுடைய கைருல் குரூனுடைய காலம் नबी अलैहिस्सलातु वस्सलाम के मुबारक ज़माने में और हज़रात सहाबा रज़ियल्लाहु अजमईन की मुबारक जमात में जो सबसे दुनिया की चीज नजर आती है, दुनिया में इल्म नजर आती है। इन सारे शोबों को लेकर चलना हमारी जिम्मेदारी है। इन सारे शोबों का ताउन हमारी जिम्मेदारी है। दीन के हर शोबे को अपना समझना हमारी जिम्मेदारी है। इस बात को एहतराम इब्राहिम अलैहिस्सलाम की कुर्बानी बड़ी कुर्बानी नहीं, अल्लाह जल्लल्लाहु इस कुर्बानी की कुरान में तारीफ है। इनके मुबारक खानदान के हर फर्द ने कुर्बानी की। इब्राहिम अलैहिस्सलाम ने कुर्बानी दी, इस्माइल अलैहिस्सलाम ने कुर्बानी दी, हाजरा ने कुर्बानी दी। और इब्राहिम अलैहिस्सलाम की कुर्बानी बार का इम्तिहान है, कहीं आग में डाले जा रहे हैं, कहीं नदी में कुर्बानी दी। इस्माइल अलैहिस्सलाम की कुर्बानी चूल्हे के नीचे लेटने की कुर्बानी है, होने की कुर्बानी है। और हाजरा की कुर्बानी दिल से अपने बच्चे को लेकर उसकी कुर्बानी। बड़ी जबरदस्त बात हज़रत अनस रज़ियल्लाहु अन्हु तीनों ने कुर्बानी की और अल्लाह से तीन चीजें मांगी। इब्राहिम القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا وابعث فيهم رسولا يتلو عليهم क्या बता ये कुर्बानी की बनी कुर्बानी दिलवाकर अल्लाह का घर बनवाया अल्लाह का घर बनाकर हमको हाथ उठा के दुआ मांगिए हज़रत मौलाना यूसुफ साहब बात कर क्या करते थे फरमाया करते थे अल्लाह से उम्मत मांगी उम्मत के लिए नबी मांगा नबी के लिए आप अल्लाह क्या मांगी उम्मत के लिए नबी के लिए जो अल्लाह ने नबी भी दी है उम्मत भी दी है तीनों काम की तीन काम क्या तीन काम मांगे हैं दावत मांगी है इबादत मांगी है और इल्म तीनों चीजें मिलकर हम सिर्फ इबादत में लगे रहे दावत से हट जाए इबादत से इल्म से हट जाए हम सिर्फ इल्म पे लगे रहे इल्म के पहुंचाने में जो इस्लाम से की जिम्मेदारी है हम सिर्फ दावत में लगे इल्म से नहीं बोलते तीनों चीजों को मरना गया है बाकायदगी के
अज़कार में फरमा रहे हैं कि हुज़ूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने मक्के मुकर्रमा की 13 साल जिंदगी में इक़रा का हुक्म पूरा किया है। मदीना मुनव्वरा 7 साल गुजर गए इक़रा का हुक्म पूरा करते करते। 20 साल 19 साल अल्लाह के रसूल ने इक़रा का हुक्म को पूरा किया है। सुलह हुदैबिया में दरसे रसूलुल्लाह भी पढ़ा रहेगा। इक़रा का हुक्म पूरा होता कितने साल हो गए? हो गया। लेकिन एक बात ये बातों से मैंने ये वही है इकरा की। फिर वही है या अय्युहल मुद्दस्सिर कुम फअंज़िर व रब्बक फकब्बिर व थियाबक फतहिर। ये दावत दी गई है या अय्युहल मुज़म्मिल कुम इल्लैला इल्ला क़लीला निस्फ़हु अव इंक़ुस मिन्हु क़लीला अव ज़िद अलैहि वरत्तिल क़ुरआन तर्तीला। इबादत दी, दावत दी गई, इबादत दी गई, इल्म दिया गया। तीनों चीजों का मिल जाना आलिम है, तीनों चीजों की जामियत आलिम। கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சங்கையான உலமாக்களே, சஹாபாக்களுடைய சீரத்தை வாழ்க்கையை பார்க்கின்ற போது சஹாபாக்களுடைய வாழ்வில் இருந்த மிக பிரதானமான ஒரு விடயம் சிபத்து தான் ஜாமிஇய்யத். அவர்கள் ஒரு துறையுடையவர்களாக இருக்கவில்லை, எல்லா துறைகளையும் சேர்த்திக் கொண்டு பயணித்தவர்களாக அவர்களை நாங்கள் பார்க்க முடியும். எல்லா வகையான தீனுடைய ஷுஅபாக்களையும் அவர்கள் இணைத்துக் கொண்டிருந்தார்கள், ஒன்றுக்கு ஒன்று உதவியாக வைத்துக் கொண்டிருந்தார்கள், ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை எடுப்பவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. ஜாமிஇய்யத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடைய தியாகத்தின் அடிப்படையிலே மௌலானா ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய விடயத்தை அல்லாமா பலியாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள், அதனை விரிவாக பேசுகிறார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு குடும்பமும் கூட்டாக சேர்ந்து பாரிய ஒரு தியாகத்தை செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் அல்லாஹ் தஆலா நெருப்பினுடைய சோதனை பல வகையான கட்டங்களை ஏற்படுத்தினார். அத்தனைகளையும் தியாகம் செய்தார். அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரபஹுடைய சோதனை பல கட்டங்கள், அத்தனை சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார். அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல கட்டங்களிலே அவர்களுக்கு சோதனை, பாலைவனத்திலே தன்னந்தனியாக பிள்ளையோடு அந்த அத்தனை சோதனைகளுக்கு முகம் கொடுத்து இந்த குடும்பத்துடைய கூட்டு தியாகம், ஒட்டுமொத்த தியாகத்துக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டி எழுப்புகிறார். அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் இந்த வசனங்களில் வைத் யர்ஃபஅ இப்ராஹீம் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் என்ற வசனத்திலிருந்து தொடர்ந்து அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ் அவர்கள் மூலமாக இந்த தியாகத்துக்கு பிறகு கட்ட வைத்தார். அதற்கு பிறகு அவர்கள் 3 விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்கிறார். ஒன்று, உம்மத்தை முஸ்லிமாவை கேட்கிறார். அதற்கு பிறகு நபியை கேட்கிறார்கள். அதற்கு பிறகு நபியினுடைய உழைப்பை, நபிக்குரிய வேலையை, அந்த நபி என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த 3ஐயும் அந்த குடும்பத்துடைய துஆவை ஏற்ற அடிப்படையில் 3ஐயுமே வழங்கினான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இஸ்லாமிய சமூகம் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த உம்மத்துக்குரிய நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்குரிய வேலையாக வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம என்ற அந்த வசனத்திலே தொடர்ப 3 வேலைகளை நபிக்கு அவர்கள் வேண்டுகிறார். ஒன்று தாவத், இரண்டாவது இல்ம், இபாதத். தாவத்தை கேட்கிறாங்க, இபாதத்தை கேட்கிறாங்க, இல்மையும் கேட்கிறாங்க. இந்த 3 படுத்தப்பட்ட நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, நாம் இந்த 3ஐயும் சேர்த்துக் கொண்டு பயணிக்க வேண்டும். இபாதத்தை விட்டுட்டோம், இல்மிலேயே ஈடுபட்டோம், அதுவும் சரி. அல்லது இல்மிலே ஈடுபட்டோம், இபாதத்தை விட்டோம், அதுவும் சரி. தாவத்தை விட்டோம், அதுவும் சரி. இந்த 3ஐயும்
அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் முதல் வஹி இக்ரா அனுப்புகிறார் அல்லாஹ் தஆலா. இக்ரா என்ற அந்த குர்ஆனுடைய வஹியை அவர்கள் மக்காவுடைய காலம் முழுக்க அதனை அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கட்டளை அவர்கள் மக்காவுடைய காலத்திலே மக்களுக்கு சொல்கிறார்கள். அதே போன்று மதீனாவுடைய காலம் அந்த நேரத்திலே ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவையை அல்லாஹ் தஆலாவுடைய வஹி அவர்களுடைய காலமெல்லாம் இபாதத்தாக கொடுத்தார்கள், தாவத்தாக கொடுத்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாகத்தான் ஒட்டுமொத்த வஹி இருப்பதை பார்க்கிறோம். हज़रात सहाबा रज़ियल्लाहु अजमईन के मुबारक नवाज़े में सिर्फ उलमा की नमाज़ है, सलात है, लेकिन कोई दावा नहीं है। इन सहाबा के बारे में मिसाल दे सवाल की दवाई हर मिसाल आपके साथ अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम चाहते हैं बात बिना तो के रवाना नहीं हो। साहब ने फरमाया रसूल आपने इधर हमारा ये तारीफ नहीं किया है, अल्लाह के रसूल ने कुरान सुना, सबसे अच्छा कुरान पढ़ने वाला बनाकर रवाना की को किया से
அது உள்வாங்கி பிறகு அதனை மரமாக செடியாக கொடியாக செழிப்பாக
வெளிப்படுத்துகிறது. மற்றொரு பகுதி தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்கிறது. குளங்கள் குட்டைகளை போட்டு தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்கிறது. மூன்றாவது ஒரு பகுதி அது உருவாக்கவும் செய்யாது, தண்ணீரை தேக்கி வைக்கவும் செய்யாது. எவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சாலும் அது வடிஞ்சு ஓடி போயிடும். அது எந்த பலனையும் அது அடையாது. இந்த மூன்று வகையான விதத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள். உலமாக்கள் மேகத்தை போன்று தண்ணீரை பொழிய வைக்கக்கூடியவர்கள், மழையை கொட்டக்கூடியவர்கள். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் மூன்று வகையானவர்கள் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உழைப்பும் மூன்று வகையானவர்களுக்கும் இருந்தது. ஒரு புறத்திலே சஹாபாக்களிலே ஒரு சாரார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று ஹதீஸ்களை தேக்க வைத்து சுமார் 12 உம்மத்துக்கு கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வஹியை எடுத்து இஸ்தின்பாத்துகள் செய்து சட்ட கலையிலே தேர்ச்சி பெற்ற ஃபுகஹாக்களை போன்ற சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்படியான ஒரு சாரார் இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஹதீஸ்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் தண்ணீரை எந்த வகையான பிரயோசனத்தையும் அடையாமல் உள்வாங்கவும் இல்லை, தேக்கி வைத்துக் கொள்ளவும் இல்லை. மழை போன்று கொட்டினாலும் வடிந்தோடிய அபூ ஜஹலை போன்றவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையை கொட்டிக் கொண்டே இருந்தார். அப்படியானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைக்கவில்லை, ஒதுக்கிவிடவில்லை. அவர்களையும் தேடி போய் சொல்லிக் கொண்டே இருந்தார். கண்ணியமான சகோதரர்களே, சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி போன்ற மனிதர்களுக்கும் அந்த வஹியை கொட்டினார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள், மனித புனிதராக ஆகினார்கள். 3 நாட்களாக தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. அபூ ஜஹல், உமர் இப்னு கத்தாப், இந்த இருவரில் ஒருவரை கொண்டு எனக்கு நீ உதவி செய்வாயாக, என்னை வலுப்படுத்துவாயாக என்ற துஆவை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த துஆவுடைய வெளிப்பாடு சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் அவர்கள் முல்ஹமு ஹாதிஹில் உம்மah, இந்த உம்மத்திலே இலஹாம் கொடுக்கப்பட்ட மனிதராக மாறுகிறார்கள். மறுபுறத்திலே அபூ ஜஹல் இந்த உம்மத்துடைய ஃபிரௌனாக மாறுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே உலமாக்கள் இந்த வஹியை இல்மை சுமந்து கொண்டு எல்லா விதமான மக்களுக்கும் அதை கொட்டுகின்ற முத்தஹர்ரிம்களாக தாலிம்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும். सबसे पहली और अहम तरीन चीज वो अहले इल्म का अवाम से इख्तिलाफ है। इसकी कोई मुतबादिल नहीं है। ये बात कैसे आती है? किताब के आलिम की मुतबादिल नहीं है। जिसकी किताब मुतबादिल ना हो उसका कोई वसीम और आला के मुतबादिल नहीं है। ऐसे कोई आला और वसीम मुतबादिल नहीं है। बल्कि आलिम खुद जाकर बात को समझाए, आलिम खुद जाकर बात को रखे। हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम खुद जाकर बात को समझाया करते थे। अल्लाह के रसूल अपनी जात से बात को पहुंचाया करते थे। ये है, ये शफ़क़त चाहिए सिखाने की। अल्लाह तबारक व तआला 3 बुनियादी चीजें उलमा के अंदर इल्म के लिए 3 बुनियादी चीजें होनी चाहिए। सबसे पहली चीज इल्म के लिए इनाबत की जरूरत है। दूसरी चीज इल्म के लिए हिजरत की जरूरत है। नंबर तीसरी चीज इल्म के लिए सोहबत की जरूरत है। बातिल ने इन तीनों चीजों से उम्मत को महरूम कर दिया। न इनाबत रही है, न सोहबत रही है। जहाँ इनाबत और सोहबत की न हो, अब बताइए हिजरत किसकी तरफ? इल्म के लिए क्या होती है? हिजरत। अपने इलाके को छोड़ के जाते। 1 महीने का सफर, एक हदीस को हासिल करने के लिए 1 महीने का सफर हो रहा है कि मुझे ये हदीस चाहिए आपकी, न आपको घर से बाहर आने की जरूरत है, न मैं घर के अंदर आऊंगा। आप तो मुझे इस हदीस सुना दीजिए, ताकि रसूल ने आपसे कैसे हदीस सुनी। सोहबत से तरबियत हुआ करती थी, तरबियत खराब हो गई। वरना वो तरबियत हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के यहाँ से सीना मसीना हज़रात सहाबा के ज़माने से चलते आ रही है। हज़रात सहाबा ने अल्लाह के रसूल की सोहबत हासिल की है, ताबईन ने सहाबा की सोहबत हासिल की है, तबे ताबईन ने ताबईन की सोहबत हासिल की है। सारी दुनिया वैसे करनी की तरह हो जाए, सारी दुनिया सईद इब्न मुसय्यब की तरह हो जाए, तो अफजल ताबईन में बोले सब मिलकर सहाबी के बराबर नहीं। ये सोहबत का मकाम इस तरह तैयार किए जाया करते थे, साथ रखकर सिखाया जाया करता था। खिदमत से तरबियत हुआ करती थी, उलमा की सोहबत में बैठने से तरबियत हुआ करती थी।
आई इनके पास, हादा हुवैतिमुका या रसूलल्लाह, क्या है हादा हुवैतिमुका या रसूलल्लाह, ये अनस आपसे छोटे से भाई 10 साल अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम मदीना मुनव्वरा में रहे, पर अनस की बात करते रहे हज़रत अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की इस तरह अनस ने हज़रत रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की खिदमत की है। अब खिदमत से ही हज़रत अनस तैयार हुए हैं और उनके तैयार होने से हज़रत जाफर तैयार हुए। गुनाह है इनकी खिदमत किसी की है? हज़रत अनस रज़ियल्लाहु अन्हु के खालिद ने एक गुलाम को लेकर ऐसा तैयार किया है, एक गुलाम को साथ रखकर ऐसा निजात बनाया है, एक गुलाम को साथ रखकर ऐसा तैयार किया है कि अपनी वसीयत में लिखा था अनस ने कि मेरी नमाज़ जनाज़ा जाफर पढ़ाए। ये तैयार कैसे हज़रत इमाम मालिक अलैहि रहमत है इमाम जाफर की खिदमत किसी की है तो सबका स्वागत है। इंसान के पास क्या है अन्नाफी 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 रज़ियल्लाहु ताला और रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम सिलसिलतुल ज़हब कहा है। इस सिलसिले को क्या कहा है? कैसे तैयार हुआ है? सोहबत से तैयार हुआ। कैसे तैयार हुआ है? खिदमत से तैयार हुआ। कैसे तैयार हुआ है? साथ रखकर तैयार किया गया है। अब ये सारी चीजें बातें में मेहनत कर इन मुबारक की नतीजों के जरिए खत्म। கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, இல்முடைய விடயத்திலே மிக முக்கியமான விடயம் உலமாக்கள் அவாம்களோடு இஃப்திலாத் ஒன்றாக கலந்து அவர்களோடு இணைந்து இந்த இல்மை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் இல்மை கற்பிப்பதிலே ஆக உயர்ந்த சிறந்த முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட கடைபிடித்த முறை. சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இல்ம அவங்களோட இணைஞ்சி அவங்களோட நிலைமைகளை புரிஞ்சு சொப்பத்தில் கற்றுக் கொடுத்தார்கள். இல்முடைய விடயத்திலே இந்த முஅல்லிமுக்கு நிகராக அதற்கு பதிலாக கிதாபும் ஆக முடியாது, எந்த வகையான கல்வியும் ஆக முடியாது. மனிதனாக இருக்கின்ற ஒரு முஅல்லிம் தான் அதனை சொப்பத்தை கொண்டு கற்றுக் கொடுக்க வேண்டும். வெறும் ஒரு உஸ்தாதிடம் கற்றுக்கொள்ளாமல் கிதாபில் இருந்தோ அல்லது கல்வியில் இருந்தோ அலாத்துகளில் இருந்தோ கற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இது மிக சுதூரில சுதூர் நெஞ்சங்களில் இருந்து சொப்பத்தை கொண்டு அப்படியே வந்த ஒரு பாரம்பரியமான ஒரு இல்முடைய ஒரு பாரம்பரிய முறை இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சொஹ்பத் அதை கொண்டுதான் நமக்கு சஹாபிச்சு. எவ்வளவு அந்த சஹாபாக்களுடைய அந்த சொஹ்பத்தை கொண்டு அவங்களுக்கு அந்தஸ்து கிடைச்சது, எவ்வளவு பெரிய மனிதர்கள் சேர்ந்தாலும் இறைநேசர்கள் சேர்ந்தாலும் அந்த இடத்தை அடைய முடியாது. ஹஸரத் அவர்கள் சொல்வார்கள், இல்முக்கு 3 விஷயங்கள் அடிப்படையான நிலைகள் அவசியம். ஒன்று இனாபத், இல்முக்கு இனாபத்துடைய அவசியம். இரண்டாவது ஹிஜ்ரத்துடைய அவசியம். மூணாவது சுஹ்பத். இந்த 3ம் இல்முக்கு அடிப்படையான விடயங்கள். இன்றைக்கு பாத்தில் முயற்சி செய்து இனாபத் இல்லாமல் ஆக்கிச்சு. பாத்தினுடைய முயற்சியினால இனாபத்தும் இல்லை, ஹிஜ்ரத்தும் இல்லை, இனாபத்தும் இல்லை, சொஹ்பத்தும் இல்லை. எப்ப இனாபத்தும் சொஹ்பத்தும் இல்லையோ ஹிஜ்ரத் இல்லை. யார்கிட்ட சொஹ்பத் இல்லைன்னா எதுக்காக ஹிஜ்ரத்? எனவே அடைச்ச அறையிலிருந்தே 27 நிலைமைகளை உருவாக்குவோம். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3மே சேர்ந்து இருக்கு. இல்முக்கான அவங்க இடத்துல இருந்த 3 விஷயங்கள். அதனால அவங்களுடைய சொற்பத்தை கொண்டு அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அவங்க அடைஞ்சாங்க. இமாம் சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் கைரு தாபிஈ, உவைஸுல் கர்னி அவங்களுக்கு ஒரு சிறந்த தாபிஈ. முழு உம்மத்தும் இந்த இவர்களை போன்றவர்களாக ஆனாலும் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து அடைய முடியாது. என்ன அவங்கள்ட்ட இருந்த தனித்துவம் சொற்பத் இருந்துச்சு. எனவே இன்று தர்பியத் இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? சொற்பத் இல்லாமல். சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய அவங்க சஹாபாக்களுடைய சொற்பத்தை பெற்றாங்க. தாபிஈன்
உவைதிமுக யா ரசூலல்லாஹ். இதை விட சின்ன ஒரு காதி உங்களுக்கு வேலை செய்ய ஹிதுமத் செய்ய ஒப்படைக்கிறார். அந்த ஹிதுமத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதுமத்தில் இருந்து ஹிதுமத் செஞ்சு சொஹ்பத்தை பெற்று அந்த சொஹ்பத்தை கொண்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஹதீஸ்களுடைய அவங்களுடைய இல்ம் அந்த சொஹ்பத்தோட சேர்ந்து கிடைச்சது. அவங்களுடைய சொஹ்பத்தில் இருந்தவங்க நாஃபி அவங்க உருவாகிறாங்க. அவங்களோட அடிமை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் நாஃபி அவர்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ரிவாயத்துகள் அன் நாஃபிஇன் அன் அனஸ் மாலிக் அன் நாஃபி அன் அனஸ் சில்சிலத்து தஹப் ஹதீஸ்ல வருது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க நாஃபி அன் இப்னு உமர். இது சில்சிலத்து தஹப் அப்படியான சொஹ்பத்துகள் இந்த இல்ம் ஹதீஸ் முத்தக்கிலான வெறும் இந்த ஒரு தொடர்பு அறுபட்ட நிலையில எங்கேயாவது அங்கேயாவது எடுத்த அப்படி அல்ல. இல்முடைய இந்த சில்சிலா உங்களுக்கு இதனுடைய சொஹ்பத்தை கொண்டு முத்தக்கிலா والے کی طرف سے آپ کے پاس مدینے چلو بہترین اخلاق والے کی طرف سے تمہارے پاس آئی ہوں. اکرمہ ابن ابی جہل کی بیوی نے جو تعلق کرایا تھا ان حکیم نے وہ یہ کروایا تھا. اکرمہ مکے چلو بہترین اخلاق والے کی طرف سے تمہارے پاس. یہ ہمارے علماء کے اخلاق ہونے چاہیے. اس طرح جب امت کو عوام کو لے کر چلیں گے اس سے عوام اور علماء میں طرف بڑے تعلق پیدا ہوگا. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்களுடைய தாவத்துடைய மிம்பர்களில் பேசப்படுகின்ற விடயம், இந்த மதரசாக்களிலே உலமாக்கள் தன்னுடைய மாணவர்களை
எடுத்துக்கொண்டு அமர்ந்திருப்பதும் மாணவர்கள் மதரசாக்களிலே தங்கியிருந்து இல்மை படிப்பதும் இந்த சொஹ்பத்துக்காக. அந்த சொஹ்பத் அங்கே மக்ரூ. எனவே அந்த சொஹ்பத் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சஹாபாக்கள் இருந்த அந்த சொஹ்பத்துடைய எங்களுடைய சரப்புகள் இருந்த சொஹ்பத்து தான் அங்கே நாடப்படுகிறது. அதற்கு சொல்றாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம், மதாரிஸ் என்பது தீனுடைய கோட்டைகள், தீனுடைய பாதுகாப்புக்கான கோட்டைகள். இந்த மதரசாக்கள் இல்லைன்னு சொன்னா உம்மத்திலிருந்து இர்திதாவுடைய ஃபித்னாவை தடுக்கிறதுக்கு வேற வழிகள் இல்லாம போகும். எனவே தீன பாதுகாக்கின்ற படை வீரர்களை தயாரிக்கின்ற இடங்கள் தான் மதரசாக்கள். எனவே மதரசாக்களுடைய விடயத்தில் நாங்கள் பொதுமக்களுக்கு இல்ம கற்றுக்கொடுக்கணும் என்று சொல்றதுனால, பொதுமக்களோட கலந்து இல்ம அவர்களுக்கு போதிக்கணும் என்று சொல்றதுனால மதரசாக்களை விடவும் என்ற அர்த்தத்தையோ அல்லது இதனுடைய தரத்தை குறைப்பது என்ற அர்த்தத்தையோ யாரும் புரிந்து விடக்கூடாது. அதனுடைய அவசியமும் முக்கியத்துவம் அதனுடைய இடத்தில் அது எந்த சந்தேகமும். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பொதுமக்களோட ஆளுங்கள் நாங்கள் ஒன்றரை கலந்து ஒரு தகப்பனை போல ஷஃபத்தோட மஹப்பத்தோட அவர்களுக்கு இல்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். நசாயியுடைய ரிவாயத்திலே அனலக்கும் மித்லுல் வாலித், நான் உங்களுக்கு உங்களுடைய தகப்பனை போன்று வஅல்லிமுக்கு உங்களுக்கு இல்மை கற்றுத் தருகிறேன், இல்மை படித்துத் தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒரு தகப்பனுக்கு மகனோடு எவ்வளவு இரக்கம் பாசம் இருக்குமோ அந்த பாசத்தோடு நாங்கள் சாதாரண மக்களுக்கு இல்மை தீனை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுதான் மின்ஹாஜுல் நுபுவாவாக பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஸினாவுடைய அனுமதி கேட்டு வருகிறார். எவ்வளவு கோபப்பட வேண்டிய விஷயம், ஆவேசப்பட வேண்டிய விஷயம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு அன்பான முறையிலே அவரை அமர வைத்து, உன்னுடைய தாயோடு யாராவது விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா, சகோதரியோடு உன்னுடைய தாயினுடைய சகோதரியோடு உறவுகளை சொல்லி சொல்லி கேட்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல. அதே போன்று தானே நீ எந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாலும் அந்த பெண் யாருடையோ தாயாக இருப்பார், சகோதரியாக இருப்பார், அந்த பெண்ணுடைய உறவுகளும் அதை விரும்ப மாட்டார்களே என்று சொல்லவும் அவர் சொல்கிறார். இவ்வளவு அழகான முறையில் எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். என்னுடைய உள்ளத்திலே ஸினாவுடைய வெறுப்பு வந்துவிட்டது. பாருங்கள் எவ்வளவு நாங்கள் யோசிக்க வேண்டிய விட. அக்ரா இப்னு ஹாபிஸ் வருகிறார் மஸ்ஜிதிலே வந்து, அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மானா அஹதா என்று துஆ செய்துவிட்டு ஒரு சைக்கிள் போகிறார், போய் சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை விரட்டி பிடிக்க பார்க்கிறாங்க. சிறுநீர் கழிக்கிற அவரை தடுக்காம அவரை தடுக்க போன சஹாபாக்களை தடுத்து நிறுத்தினார். தடுக்க வேண்டாம், இடையில தடுத்தா அவருக்கு தக்லீஃப் ஏற்படும், அவருக்கு கஷ்டம் ஏற்படும். அவரை சிறுநீர் கழிக்க வைக்கிறார். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் ஏசவோ அடிக்கவோ இல்லை. பள்ளிவாசல சிறுநீர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுகள் இதெல்லாம் கட்டப்பட்டிருப்பது இபாதத்திற்காக, திக்ருக்காக, திலாவத்திற்காக இந்த வேலைகளுக்கு செய்யக்கூடாது என்று ஒரு அழகான நிதானமான அமைதியாக சொல்கிறார். மா தரபனி வமா ஷதமனி வமா கஹரனி, எனக்கு அடிக்கவும் இல்லை, எனக்கு ஏசவும் இல்லை, என்னை கண்டிப்பாக கடினமாக கடிந்து நடக்கவும் இல்லை என்னோட என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எப்படி அதீபுன் ஹாத்தம் போன்றவங்க இடத்துல போய் எப்படி அவங்களுடைய அஹ்லாக்க சொல்லி, அதீபுன் ஹாத்தம் போய் பாருங்க, நீங்க வாழ்க்கையில கண்டிருக்க முடியாத ஒரு உயர்ந்த நற்குணமுடைய ஒரு மனிதரை போய் பாருங்க, அவங்க இடத்துல போய் அறிமுகப்படுத்துறாங்க. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு மக்காவை விட்டு கிளம்பி ஓடுகிறார். உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா மனைவி போய் என்ன சொல்லுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயத்தை சொல்லி அடையாளத்தை சொல்கிறார்கள் அவர்கள். உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எந்த மனிதரிடத்திலையும் காண முடியாத சிறந்த நற்குணமுடைய ஒரு மனிதரிடமிருந்து நான் வந்திருக்கிறேன், வாங்க நீங்க ஒன்றும் செய்ய மாட்டாரு. தன்னுடைய கணவரை இக்ரிமாவை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அடையாளப்படுத்தினார்கள்? அவர்களுடைய கடினத்தை விட்டா, அவர்களுடைய அதிகாரத்தை விட்டா, பலத்தை விட்டா இல்லை, அவருடைய பண்பு இறக்கம். எனவே நாங்கள் உலமாக்கள் இந்த சிஃபாத்துகளோட பொதுமக்களோட இணைந்து அவர்களுக்கு நல்ல முறையில ஷஃபகத்தோட அன்போட இறக்கத்தோட இந்த இல்ம தீன அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை. आवाम को अमली तौर पर
इल्म का मुशाहिदा और आवाम को अमली तौर पर अमल करके दिखाना एक आने वाले जिहाद में पूछा, एक आने वाले साहब ने पूछा, या रसूलुल्लाह नमाज की औकात बता दीजिए। अपने पास रखकर नमाज के सारे औकात बताए। एक दिन सारी नमाजें ऊपर नौ पढ़िए, एक दिन आखिर में सारी नमाजें पढ़िए। 10 मरतबा हदीस शरीफ के अंदर आता है, 10 मरतबा आसमान से जिब्राइल अलैहिस्सलाम आए हैं, इसलिए औकात नमाज को बता दें। ये हमारी बड़ी जिम्मेदारी है। अब नहीं है चीजों का, एक एक को पकड़कर नमाज सिखाना, एक एक को पकड़कर वुज़ू सिखाना, एक एक का हाथ पकड़कर तशहुद सिखाना, अवाम के दरमियान इस तरह उलमा होते हैं। हमारे नबी फरमाते हैं, इतना उलमा अवाम के दरमियान रहेंगे, इतना ही इनके ऊपर अपने इल्म का मसरफ खुलेगा, इतनी ही अवाम की हालत उनके ऊपर खुलेगी। इस तरह डॉक्टर मरीजों के दरमियान रहता है, उसके ऊपर मरीजों का मरज खुलता है। नहीं है डॉक्टर, उसका कितने तो आए मरीजों के दरमियान है डॉक्टर, किसको बीमार है, किसको खांसी है, किसको नजला है, किसको बुखार है, किसके पेट में तकलीफ है। जो डॉक्टर मरीजों से दूर कमरे में बैठा है, उसे मरज का पता नहीं है। जो डॉक्टर मरीजों के दरमियान है, उसे मरज का पता है। मरज का पता ऐसे नहीं चल जाता कि वो डॉक्टर ही पढ़ने वाला का पता नहीं। एक अरसा चाहिए प्रैक्टिस के लिए, एक अरसा चाहिए मरीजों के दरमियान फिरने के लिए। मरीजों के दरमियान फिरने वाले डॉक्टर को पता होता है इस वक्त मौसम में ये बुखार है, इस वक्त मौसम में ये मरद है। கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சத்தியான உலமாக்களே, அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, மிஸாபின் நுபுவாவுடைய ஒரு விடயம் என்னன்னா, உம்மத்துக்கு இல்ம அமலுடைய வடிவம் கொடுத்து அமலுடைய வடிவத்துல இல்ம காட்டுறது, நமூனா அதாவது நமூதஜம் காட்டுறது, அமலுடைய வடிவத்துல செயல் வடிவத்துல இல்ம கொடுக்கிறது. வெறும் வார்த்தை வடிவத்தில் இல்லாம, தத்துவமாக இல்லாம, அதை வாழ்க்கையாக அமலுடைய சக்தியில இல்ம கொடுக்கிறதுதான் சனாபஸ் மின்ஹாஜுல் நுபுவாவுல உள்ள முறையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல விடயங்களை படித்து கொடுத்தாங்க. தொழுகையுடைய அவுகாத்து ஸலாவுடைய விஷயத்துல முதல் நாள் 5 வக்தையும் அவ்வல் வக்தில, அடுத்த நாள் 5 வக்தையும் ஆசிர் வக்தில வெறும் வார்த்தையாக சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லல, 10 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையுடைய நேரத்தை கற்றுக்கொடுப்பதற்கு அம்மதான் அந்த நேரத்தை, அந்த டைமுக்கு, அந்த உரிய நேரத்துக்கு அந்த நேரத்தை காட்டி கொடுக்கிறதுக்காக 10 தடவை வந்தாங்க. இதே போலதான் சல்லாசலத்துல ஒரு மனிதர் வந்து தொழுகையுடைய நேரத்தை கேட்ட போது தன்னோட வச்சு தான் தொழுகிற நேரத்தை கண்ணால பார்க்க வச்சு அந்த தொழுகையுடைய நேரத்தை படிச்சு கொடுத்தாங்க. எதிமான மேலான சகோதரர்களே, அமருடைய வடிவத்துல, அமருடைய தோற்றத்துல இல்ம தீன கொடுப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரதானமான விடயம். எந்த அளவு ஹஜ்ரத் மௌலானா சாத் அவங்க சொல்லுவாங்க, எப்ப ஒரு ஆலிம் அவாமோட பொதுமக்களோட ஒன்றாக கலந்து இருப்பாரோ அப்பதான் அவருக்கு மசாயிலுடைய இல்முடைய மஸ்ரப் அவருக்கு தேவைப்படும். இல்முடைய விஷயங்கள், இந்த மஸ்அலாக்கள், ஃபர்இ, ஜுஸ்இ, மசாயிலுடைய விடயங்கள் அவருக்கு தேவைப்படும், தெளிவு கிடைக்கும், அந்த நுணுக்கம் அவருக்கு கிடைக்கும். மிசால் சொல்றாங்க, ஒரு டாக்டர் அவர் வெறும் தியரியை படிச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்யலாம். நீண்ட காலம் அவர் பிராக்டிஸ் பண்ணணும், நோயாளிகளோட ஒன்றாக கலக்கணும், நோயாளிகளோட அவர் நோயாளிகளை பார்த்துக்கொண்டே இருக்கணும், செக் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் அவருக்கு அந்த நோயினுடைய விடயங்கள், அந்த நுணுக்கங்கள் அவருக்கு தென்படும், அவருக்கு விளங்கும், வைத்தியம் செய்கிற முறைகள் விளங்கும். கண்ணியமான சகோதரர்களே, அப்படி இல்லாம வெறுமனே தியரியை படிச்சுட்டு இருந்தா அவருக்கு வைத்தியத்துடைய முறைகள் விளங்காது. மக்களோட கலந்துருந்தா இந்த சீசன் இந்த வைரஸ் இருக்குது, இந்த சீசன் காய்ச்சல் ஏதாவது இருக்குது, இது பொதுவான இது என்று மக்களோட கலந்து நோயாளிகளை எவ்வளவு பார்க்கிறாரோ அவ்வளவுக்கு வைத்தியத்தினுடைய அனுபவசாலியாக மாறுவார். ஒரு ஆணில் எந்த அளவுக்கு பாமர மக்களோட பொதுமக்களோட கலந்து இருப்பாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அவருடைய இல்முல தெளிவும் ஆழமும் உண்டாகும். ये अल्लाह के सहाबा का तस्वीर अली इब्न अबी तालिब रज़ियल्लाहु तआला अन्हु अब्दुल्लाह इब्न अब्बास रिवायत के रावी हैं, बहुत सी कुतुब हदीस में रिवायत है। एक मर्तबा फरमाते हैं कि मैं
जैसा मतलब में सबक पढ़ाया जाता है या सिखाने में ना लोगों को तशहुद सिखाने हाथ पकड़ पकड़ कर तशहुद सिखाया जाता है हाथ पकड़ पकड़ और आज कोई हाथ पकड़ के कहता बताने वाला नहीं रहा नमाज सिखाने वाला ये इस तरह हमारे ऊपर तालिबीन की एक बड़ी जिम्मेदारी है उससे हरगिज़ इनकार नहीं इसी तरह गैर तालिबीन की भी एक बड़ी जिम्मेदारी हमारे यजमान शकियान उलमाக்களே सैयदना अली रज़ियल्लाहु तआला अब्दुल्लाह बिन अब्बास रज़ियल्लाहु तआला அவங்க இடத்துல கேக்குறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வுதுவை நான் உங்களுக்கு கற்று தர வேண்டாமா கற்று தரட்டுமா அப்பாஸ் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எனக்கு கற்று தாருங்கள் என்று கேட்கிறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அழகாக தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர் ஒரு விஷயத்தை அழகாக முன்வைக்கின்ற திறமை கொண்டவர் சையதுனா அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பஹருலும் பெரிய ஃபஹீமாக இருந்தாங்க விளக்கசாலி வார்த்தையில சொன்னா விளங்கிடுவாங்க வார்த்தையால விளக்க முடியும் வார்த்தையால விளங்க முடியும் அவங்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுடைய அவங்களுடைய குறிப்பான அபிப்பிராயம் சொல்லக்கூடிய அவங்களுடைய குறிப்பான சஹாபியாக நெருக்கமாக வச்சிருந்தாங்க அவ்வளவு பெரிய பகுதிய சஹாபி ஆனாலும் எப்படி உருவ படிச்சு கொடுத்தாங்க உருவ புஸ்தகத்துல படிச்சு கொடுக்கல வார்த்தையால படிச்சு கொடுக்கல லோட்டாவுல தண்ணி கேத்தல்ல தண்ணி பண்றது தண்ணி எடுத்து அழகாக உதவி செஞ்சாங்க அமைதியாக உதவி செஞ்சாங்க ஹாக்கதா கால உது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவை அமலாக காட்டினாங்க வார்த்தையாக கண்ணியமான வேளாண் சகோதரர்களே இது அமலுடைய வடிவத்துல இல்ம சஹாபாக்கள் கொடுத்தாங்க அமலுடைய வடிவத்தில் அவங்க இல்ம எடுத்தாங்க எனவே இந்த அடிப்படையில இல்ம நாங்க அடையக்கூடியவர்களாக இல்ம படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நிறைய ரிவாயத்துகள் வருது அதற்கு ஹயாத் சஹாபாக்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மிம்பர்ல உட்கார்ந்து தஷஹுத குர்ஆன் மதரசாவுல மக்தபுல குர்ஆனை படிச்சு கொடுக்கிற மாதிரி மக்களுக்கு தஷஹுத அத்தஹியாத்தை படிச்சு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க கண்ணியமான சகோதரர்களே கையை பிடிச்சு பிடிச்சு அவங்களுக்கு தஷஹுத படிச்சு கொடுப்பாங்க இன்றைக்கு கையை பிடிச்சு கலிமாவை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை கையை பிடிச்சு தொழுகையை படிச்சு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை ஆனா அந்த உயர்ந்த சஹாபாக்கள் சாதாரண மக்களுக்கு எளிமையான முறையில அவங்களோட ஒன்றாக கலந்து அவங்களுக்கு எளிமை தீன கொடுக்கக்கூடியவர்களாக बस ये हमारी बड़ी बहुत दरखास्त है आप लोगों से कि हमारे उलमा हज़रात चाहे वो दीनी किसी भी तंजीम में हो दीनी किसी भी जमात में हो दीनी किसी भी तहरीक की खिदमत अंजाम दे रहे हो अपना कुछ ना कुछ वक्त आवाम के लिए रोजाना पालन करें ये हमारे ऊपर बड़ी जिम्मेदारी है ऐसा नज़म हमारे यहाँ मकान का पाए हो जैसा हज़रत अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की मां बरकत वसी का मकसद है वो सब एक क़यामत के लिए नमूना है नमूना यहाँ आने वाले लोग अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम से इल्म हासिल कर रहे हैं हर तरह का आदमी आकर सवाल कर रहा है हर तरह का साहब से कोई जिहाद का आदमी आकर सवाल करता आप खुश हो जाया करते थे अब हमें इल्म के सीखने का मौका दे या रसूलल्लाह हमारे और आपके दरमियान कबीला नूर है हम आपके पास बार-बार नहीं आ सकते हमसे मशहूर हुकूम है आपके साथ आपके पास आ सकते हैं आप हमें दीन सिखा दिए नहू अरबाअन व आमरू अरबा चार चीजों का हुक्म दिया चार चीजों से रोका पूरा दीन सिखाकर इनको भेजा जा रहा है जो कबीले की शक्ल में दीन सीखना है जो फर्द की शक्ल में दीन सीखने आ रहे हैं जिसे फर्द का दीन दिया जा रहा है ये मस्जिद नबी है ये मस्जिद नबी लेकर कराइए साहब या रसूलुल्लाह एक कपड़ा दूंगा एक कपड़ा में एक शिकार के पीछे मुझे भागना पड़ता है मेरी एक कपड़े में नमाज होगी या नहीं होगी ये जंगल में रहने वाला आदमी आज मसला पूछ रहा है या रसूलुल्लाह समंदर में रहता हूँ समंदर का पानी तो खारा होता है इस वक्त थोड़ा सा पानी पीने का साथ लेकर चलते हैं क्या इस पीने के पानी से ही वजू करनी पड़ेगी समंदर के पानी से ही वजू होता है समंदर में रहने वाला आदमी आकर मस्जिद नबी में पूरे मस्जिद नबी के समंदर और आकर मसला पूछा जा रहा है तो अब सतह गिर गई गिरते 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 सतह का ये हाल आ गया है सफे अव्वल में नमाज 5 वक्त की पढ़ने वाला नमाजी इमाम से मसला पूछते हुए शर्मा अपनी नमाज
मेरा तशहुद, मेरी नमाज किस तरह की है, ये एक हिजाब पैदा हो गया है कि ये कुछ तो हुआ इमाम से अपनी मस्जिद के मुंतहिन भी हैं, अपनी मस्जिद के मुअल्लिम भी हैं, आने वालों को नमाज भी सिखा रहे हैं, आने वालों की नमाज भी देख रहे हैं। ये उसकी नमाज देखी जा रही है जिसकी नमाज में उजरत है। ये उसकी नमाज है वजू है जिसकी वजू में उजरत है, और ये उसकी नमाज है जिसकी नमाज में बेनीत है। अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम आने वालों की नमाज तो ऐसा नज़म इस मकसद को समझिए, इन उलमा के इस्तेमाल को समझिए। हम उलमा हज़रात का मस्जिद में इस सतह पर इस्तेमाल चाहते हैं कि रोजाना की जरूरियात को आवाम उलमा से पूछें। रोजाना की जरूरियात, मैं अपनी बेटी की शादी करने जा रहा हूँ, कैसे की थी अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने बेटी की शादी? मैं जा रहा हूँ दर्जी के पास कपड़ा सिलाने, कैसा कपड़ा अल्लाह के रसूल पहना करते थे? मैं जा रहा हूँ नई के पास बाल कटाने, कैसे अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम बाल कटा करते थे? आदात अखलाक अगर हम आवाम के सामने नहीं रखेंगे अल्लाह के रसूल के, तो अगयार की आजाद से मुतासिर होगा। एक एक चीज को देखा जाया करता था, एक एक चीज को बताया जाया करता था, एक एक चीज की अहमियत किस तरह जानी। ये हजूर का लिबास था, ये हजूर दुनिया शकियान उलमाक्களே, बस ये हमारी मेहनत। इसके जरिए हम ये चाहते हैं कि हर मस्जिद मदरसा बन जाए, हर आलिम मुअल्लिम बन जाए, और हर मुसलमान मुतअल्लिम बन जाए। आलिम, मुअल्लिम और मुतअल्लिम, और मदरसा जो है, मस्जिद जो है, वो इसका मदरसा। हर मुसलमान का मस्जिद ऐसा मदरसा बन जाए, जिस तरह वो नमाज पढ़ने आ रहा है, इसी तरह नमाज को मस्जिद से सीखे। கண்ணியமான உலமாக்களே, மௌலானா சொல்றாங்க, தாலிபுகளுக்கு நாங்கள் எல்ம படிச்சுக் கொள்ளணும், அதில் எந்த இன்காரம் இல்லை, படிச்சு கொடுப்போம். தாலிபுகளுக்கு நாங்கள் அவங்களுக்கு எல்ம படிச்சு கொடுப்போம். அதே நேரத்தில் தாலிபில்லாத தலவில்லாதவர்கள் மீது எங்களை ஹக்கோடு இருக்கும். தலவில்லாத மக்களுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். நாங்கள் பள்ளியில கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பொதுமக்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு முறையை நாங்கள் உண்டாக்க வேண்டும். நிச்சயமான சகோதரர்களே, நாங்கள் எந்த ஷோபாவோட, எந்த துறையோட, எந்த அமைப்போட எங்களை ஈடுபாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த விஷயத்தில் எங்களை சுகல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மஸ்ஜிதுக்கு நாங்கள் நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து மஸ்ஜிதுக்கு வருகின்ற போதுகின்ற சாதாரண பொதுமக்களோட அமர்ந்து அவர்களுக்கு எழுந்து அவர்களுடைய தரத்திற்கு ஏற்றவாறு, தேவைக்கு ஏற்றவாறு நாங்கள் நளினத்தோட இறக்கத்தோட எழும தீன அவங்களுக்கு கொடுக்கிறவங்களா மாறும். மஸ்ஜிதுல எழுமனுடைய வாசல் திறக்கப்பட்டிருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல யாரும் வந்து எதையும் கேட்டு தெரிந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல், ஒரு இணைப்பு, இடையில எந்த தடையும் இல்லாம அவ்வளவு நெருக்கமான உறவும் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அப்துல் கைஸுடைய வஃப்து வராங்க, முதல் கூட்டம் எங்களுக்கு நிறைவேற்கிறாங்க, எங்களுக்கு அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து போகிறாரு, அஷ்ஹுர் ஹுரும்ல மட்டும்தான் வரலாம், எங்களுக்கு தீன படிச்சுட்டாங்க. அமரஹும் அர்பஇன் வனஹாஹும் அன் அர்பஇன் என்ற ஹதீஸ் வருகிறது. அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையான ஃபர்து, நோன்பு, ஸகாத், ஹஜ்ஜுடைய ஃபராயிதுகளை படிச்சு கொடுக்குறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு கிராமவாசி, அவர் கிராமத்தில் இருக்கிறவர், அவர் வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், ஏண்ட ஆடை நான் நான் வேட்டையாடக்கூடியவன், ஒரு ஆடை தான் என்கிட்ட இருக்குது, நான் அந்த ஒரு ஆடையோட நான் காட்டல, எனக்கு தொட முடியுமான்னு கேட்கிறார். அவருக்கு வழிகாட்டல் கொடுக்கப்படுது. கடல்ல இருக்கிறவர், மீன் பிடிக்கக்கூடியவர், அவர் வருகிறார். மதீனாவுக்கும் பஹருக்கும் எவ்வளவு தொலை தூரம், கடலுக்கும் எவ்வளவு தூரம் என்பது எனக்கு தெரியும். ஆனா அங்கிருந்து வந்து என்ன சொல்கிறார், நான் கடல்ல தொழில் செய்கிறவன், கையில பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை தான் கொண்டு போவோம், கடல் தண்ணியாக உதவி செய்ய முடியுமா? அவருக்கு வழிகாட்டல் கொடுக்கப்படுகிறது. மஸ்ஜிதுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல தொழுகின்ற தொழுகையாளிகளுடைய தொழுகைகளை சரி செய்யறாங்க, அவதானிக்கிறாங்க, கண்காணிக்கிறாங்க. ஒரு சஹாபி தொழுகிறார், அவசரமாக தொழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருஜா ஃபைன்னகலம் துஸல்லி, தொழல, திரும்ப போய் தொழு. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை திருப்பி அனுப்புறாங்க. இருஜா ஃபைன்னகலம் துஸல்லி, உதுவ கவனிக்கிறாங்க, உது செய்யறத பார்க்கறாங்க. ஒய்லுல் லில் ஆகா,
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரண்டக்கால கருதாம அவசரமாக வுது செய்தவர வுதுவுடைய இஸ்லாம் செய்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பொதுமக்களோட ஒன்றரை கலந்து யாரும் எதையும் கேட்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் அவதானிச்சு அவருக்கு சரிபடுத்தி கொடுக்கக்கூடியவராக. ஆனா இன்னைக்கு இவ்வளவு வீழ்ச்சி இவ்வளவு தூரம் போயிருச்சு. என்னன்னா முதல் சப்ல தொழுகிறவரும் கூட இமாமுக்கு பக்கத்துல தொழுகிறவரும் இமாமோட ஒரு உறவு இல்லை, தொடர்பு இல்லை. இமாம் தன்னுடைய தொழுகையை பத்தி, தன்னுடைய அத்தஹியாத்தை பத்தி, தன்னுடைய உருவை பத்தி கேட்கறதுக்கு அவர் வெட்கப்படுகிறார். அவ்வளவு ஹிஜாப் எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில பெரிய ஒரு தடுப்பு விழுந்துருச்சு. இது இல்லாமலாகவும் தாவத்தினூடாக நாம் நாடுவது என்ன? இந்த தடை நீங்கி வடமாக்கள் பொதுமக்களோட ஒன்றரை கலந்து இணைஞ்சு அவர்களுடைய நிலையை விளங்கி புரிஞ்சு அன்போட சபத்தோட இன்ப படிச்சு கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டாக வேண்டும். இதுதான் தாவத்தினூடாக நாடப்படுகிறது. எனவே கண்ணியமான சரியான வடமாக்களை அந்த அடிப்படையில நாங்க மஸ்ஜிதுகளுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக, அதே போல கடைசியாக ஞாபகப்படுத்தினாங்க என்ன நாடப்படுகிறதா எல்லா மஸ்ஜிதும் மதரசாவாக மாறும். ஒவ்வொரு ஆலிமும் முஅல்லிமாக மாறும். ஒவ்வொரு பொதுமகனும் முதஅல்லிமாக ஆகும். ஒவ்வொரு பாமரரும் அவரை இல்ம படிக்கக்கூடிய மாணவராக ஆக்கணும். ஒவ்வொரு ஆலிமும் இல்ம படிக்கக்கூடிய முஅல்லிமாக ஆகணும். எங்க படிச்சு கொடுக்கணும்? எல்லா மஸ்ஜிதிலும் இருக்கும் மதரசா. அப்படியான ஒரு ஃபிஸா, அப்படியான ஒரு விசாலமான மைதானம் உண்டாக்கப்படணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். इस तरह गुज़रानों को हर वक्त सिखाने का निज़ाम था। बिल्कुल इसी तरह अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की बात बरकत मस्जिद से सिखाने के लिए भेजने को भी उसका दिल था। ऐसे ना ये बात है, हमें दीन चाहिए या रसूल अल्लाह, आप कोई मकान किसी को भेज दीजिए। उनके शाम वाले आ रहे, या रसूल अल्लाह हमारे यहाँ दीन हो गया है, आप किसी को हमारे यहाँ भेज दीजिए, हमें दीन सिखाए। मदीना मुनव्वरा से इस नफरत तश्कील हुआ करती थी। मुआज़ इब्न जबल रज़ियल्लाहु ताला अन्हु को उनके शाम भेजा जा रहा है। अली इब्न अबी तालिब रज़ियल्लाहु ताला अन्हु को मदीना मुनव्वरा में भेजा जा रहा है। और यहाँ 70 सहाबा को अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम इतना भेजा, अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम सब के सब शहीद किए गए। जब हम इतनी बड़ी तादाद बदर में शहीद हो, उहद में शहीद हुई है, वहीं इतनी बड़ी तादाद सिर्फ इल्म को पहुंचाने के लिए के साथ फरमाते हैं कि लफ्ज़ का एक गहरा ताल्लुक है इल्म के साथ। का गहरा ताल्लुक किसके साथ है? अल्लाह साहब रज़ियल्लाहु अन्हु मदीना जैसी मस्जिद छोड़ा करते थे। अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम मुबारक साथ और अल्लाह के साहब रज़ियल्लाहु अन्हु इस कुर्बानी को देकर उम्मत तक इल्म को पहुंचाया। आपके बना इलाके में हम आपको गवर्नर बनाकर नहीं कर सकते, नहीं, मैं गवर्नर बन के जाने के वास्ते नहीं आता हूँ। हाँ, अगर तुम मुझे उस इलाके में इल्म पहुंचाने के वास्ते भेजना चाहते हो तो मैं इल्म पहुंचाने के लिए जाने के वास्ते भेजना। तो ये हमारी बात हो गई। गौर कीजिएगा इस बात के ऊपर, हज़रात सहाबा रज़ियल्लाहु अजमईन के मुबारक ज़माने में सिर्फ उलमा की जमातें हैं, वो तो गिनती हैं, लेकिन कोई जमात इल्म से खाली हो ऐसा होता है। बात अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम पूछा क्या बात हो गई, तुम अभी तक रवाना नहीं हुए? और साहबा ने फरमाया या रसूल अल्लाह, आपने अभी तक हमारा अमीर मुतअय्यन नहीं किया है। अल्लाह के रसूल ने कुरान सुना तो सबसे अच्छा कुरान पढ़ने वाला था उसे जमात का अमीर बनाकर रवाना किया। इतना एहतमाम अहले इल्म का हुआ करता था, इतना एहतमाम जमात की रवानगी का हुआ करता था, इतना एहतमाम अमीर के ताल्लुक का हुआ கண்ணியமான சரியான வளமாக்களே, ஒரு புறத்துல இல்ம தேடி வரக்கூடியவங்களுக்கு இல்ம படிச்சு கொடுக்கப்பட்டுச்சு, கேட்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. மறுபுறத்துல மஸ்ஜித் நபவியிலிருந்து சஹாபாக்கள் இல்முக்காக பல பாவங்களுக்கு அனுப்பப்பட்டார். பல பகுதி மக்கள் இல்முக்காக சல்லல்லாஹு தலைவு வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் கட்டினாங்க, யமன் கட்டினாங்க, மாலிக் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்பட்டாங்க, அலி இப்னு அபீ
திருப்தியில்லாத கட்டத்தில் ஆனால் எலுமா படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி அனுப்பி வச்சாங்க. 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பத்ர்ல உஹதுல ஷஹீதாக்கப்பட்ட, யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்ட 70 பேருடைய அளவு அதே எண்ணிக்கை இல்முக்காக போய் ஷஹீதாக்கப்பட்டாங்க. கண்ணியமான மேலான சக்தியான உலமாக்களே, அந்த அளவு இல்முக்கான முக்கியத்துவம் இருந்துச்சு. அதற்கு சொல்லுவாங்க, இல்முக்கும் நஃபருக்கும், இல்முக்காக குரூஜ் செய்யறது, இல்ம படிச்சு கொடுக்க குரூஜ் ஆகிறதுக்கு நெருங்கின உறவு இருக்குது. இல்ம படிச்சு கொடுக்க வெளியாகிறது, புறப்பட்டது நெருங்கிய உறவு இருக்குது. எனவே கண்ணியமான சக்தியான உலமாக்களே, அந்த வகையில சஹாபாக்கள் பல பகுதிகளுக்கு, பல பாவங்களுக்கு இல்ம படிச்சு கொடுக்கிறதுக்காக அனுப்பப்பட்டாங்க. இந்த ரெண்டுமே நடந்திருக்குது. இல்ம தேடி வந்தவர்களுக்கு படிச்சு கொடுக்கப்பட்டுச்சு, இல்முடைய தேட்டம் இல்லாத மக்களுக்கு பக்கம் அனுப்பப்பட்டாங்க. दुनिया हमारे काम के उलमा हजरात से 3 साल अब इतना सनत या रसूल अल्लाह, ये 1 साल तो उलमा हजरात ने अल्लाह के रसूल अल्लाह ने 1 साल बोला थे, हम इसके ऊपर मेहनत करेंगे और मेहनत करके इसको मुकाम बनाएंगे। अब हमारे यहाँ 3 साल के तमाम के साथ अपनी जिंदगी में उलमा लगा दें, आप बना ये बात समझिए। हजरत मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह, हजरत शेखुल हदीस मौलाना ज़करिया रहमतुल्लाह अलैह, हजरत मौलाना इनामुल हसन साहब रहमतुल्लाह अलैह, हजरत मौलाना इहतिशाम साहब रहमतुल्लाह अलैह, हजरत मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह, हमारे पास निजामुद्दीन ने इन सारे मशाइख के दस्तखत के साथ दस्तूर निकालकर जो सामने आया, उस जमाने का बनाया हुआ दस्तूर, उसमें लिखा हुआ है उलमा अल्लाह के रास्ते 3 साल, 1 साल अपने रूह के अंदर का साल, दूसरा साल अरब का साल, तीसरा साल गरब का साल। इस श्रीलंका के उलमा में अल्लाह ने बड़ी सलाहियत दी, अल्लाह का बड़ा फज़ल, सारा आलम आपके इंतजार में बैठा हुआ है। कहानी पर खड़े हुए हैं इंतजार के, ममालिक कहानी के ऊपर खड़े हुए हैं इंतजार के। कोई नमाज बताने वाला नहीं है, कोई कलमा बताने वाला नहीं। हमारे पास गाने से काम सुना देंगे। 90 लाख मुसलमान थे, 90 लाख इब्तिदात होते 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 सिर्फ 30 लाख मुसलमान इस्लाम पर उनके घर में नहीं है, किसी घर में किसी मजहब का आदमी, किसी घर में किसी मजहब का, लेकिन घर में हमारे घर में ऐसे ममालिक अरब के अफ्रीका के आप हैं, ये सब पियासा सहरा पे पड़ा इंतजार करता है, ऐसी पूरी को भी इंतजार करते हैं। கண்ணியமான மேலான சங்கையான உலமாக்களே, அடுத்தது உலமாக்களை பொறுத்தவரையில உலமாக்களுடைய தகாசா ஒவ்வொரு ஆலிமும் 3 வருடங்கள் அதான பாதுகாப்பு கொடுக்கணும் என்ற இந்த விடயம் இருக்குது. இது ஹஜ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட காலத்திலே எழுதப்பட்ட முடிவெடுக்கப்பட்ட விடயம். ஹஜ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேகுல் ஹதீஸ் ஸக்கரியா ரஹ்மத்துல்லாஹ், ஹஜ்ரத் ஷேகுல் ஹதீஸ் ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் இனாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி, இந்த அத்தனை அகாபிர்கள் மஷாயிக்கள் மூலமாக எழுதப்பட்ட பதிவுகள் இப்பயும் மர்கஸ் நிசாமுத்தீன்ல இருக்குது. எழுத்து மூலம் அந்த காலத்திலேயே ஆளுங்கள் 3 வருஷம், 1 வருடம் இந்த எங்களுடைய இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல, 2வது வருடம் அரபு நாட்டுல, 3வது கருவுல மகரிபுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் 3வது வருடம் என்ற அடிப்படையில உலமாக்களுக்குரிய தர்த்தீப் நியமிக்கப்பட்டது. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள்ல இப்திதாவுடைய கதவு திறக்கப்பட்டிருக்குது. மக்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. பெரிய கவலையான நிலைமைகள். எனவே ஆளுங்களாகிய இந்த பாரிய பொறுப்பு இருக்குது. மௌலானா சொல்றாங்க, கானாவுல எங்களுடைய ஜமாத் வேலை செஞ்சுட்டு வந்துச்சு, கிட்டத்துல 2வது வருஷத்துடைய ஜமாத். அந்த கானாவுடைய நிலைமை 90 லட்சம் முஸ்லீம்கள் இருந்தது, இப்ப 25 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த 25 லட்சம் முஸ்லீம்களுடைய நிலைமை என்னன்னா, அதிகமான பேருடைய வீடுகள்ல சிலையை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த சிலையை வணங்கிட்டு தான் பள்ளிக்கு வராங்க, பள்ளிக்கு போயிட்டு வந்து அந்த சிலையை வணங்குறாங்க. அப்படியான நிலைமைகள் இருக்கிறாங்க. எனவே மக்கள் பெரிய தாகத்தோடு இருக்கிறாங்க. பாலைவனத்துல தண்ணி தாகத்தோடு இருக்கிற மாதிரி ஈமானுடைய ஹிதாயத்துடைய தேவையோட தாகத்தோடு இருக்கிறாங்க. தியாகங்கள் தேவைப்படும். तैयार है इंशाअल्लाह इसके लिए
மஜ்மாவுல சபையில அமைதியாக கண்ணியமாக யார் யார் 2வது வருஷம் முடிச்சாங்களோ அவங்க பதிவு இன்ஷா அல்லாஹ். தயவு செய்து 2வது வருஷம் முடிச்சவங்க எல்லாரும் எழுப்பி நீங்க உன 3வது வருஷத்துக்கு ஆயத்தமா இன்ஷா அல்லாஹ். 3வது வருஷம் दूसरे साल वाले अपने फीसस मोबाइल யாருமே இந்த போன்கள் எல்லாம் வேலை செய்வாங்க. 2வது வருஷம் போன உலமாக்கள் எல்லாருமே 3வது வருஷம் போறதுக்கு அப்ப தயவு செய்து எல்லாம் ரெடி தான் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்களேன்.